ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமினி. நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேயே வச்சாலுமே கெட்டு போகாது. ஒரு 3 to 4 டேஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆனியன் வந்து எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டு ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். தக்காளி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எல்லாத்தையும் பச்சையாக தான் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். மொத்தத்தையும் இப்போ நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் நான் சேர்க்குறேன். இப்போ கல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிக்கலாம். அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டேன். நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னி நல்லா வந்துட்டு ஒரு 4 நாள் அளவுக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சட்னியை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக நம்ம ஊருக்கு ஏதாவது போகிறோம், லாங் ட்ராவல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இந்த சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோம். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு உளுந்து சேர்த்துட்டேன். இப்போ கடுகு உளுந்து நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சட்னி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சட்னி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. எண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு உளுந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து பொரிஞ்சு சூப்பராக வரணும். இப்போ சட்னி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சையாக அரைச்ச சட்னியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துட வேணாம். மிக்ஸி ஜாரில் கழுவி அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சட்னிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ சட்னி நல்லா பச்சை வாசனைலாம் போக நல்லா நமக்கு வற்றி வந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் சட்னி வந்து பார்த்திங்கன்னா. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். சட்னி வந்து நம்ம அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இன்னொன்று, இது சட்னி வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறதுனால வந்துட்டு மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ கொதிச்சிடுச்சு. ஒரு 10 நிமிஷமாக கொதிக்குது. இப்போ இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. மூடிட்டு நல்லா நமக்கு வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகி வரணும் சட்னி. அந்தளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனாலுமே நமக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சட்னி. இன்னும் கூட நம்ம நல்லா திக்காக இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஊருக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம்னா ஒரு 2-3 நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது 1 வாரம் வரைக்குமே இந்த சட்னி கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பு வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ சூப்பர் அண்ட் டேஸ்டியான தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. இப்போ சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த சட்னியும் இட்லியும் வந்து நான் ரொம்ப வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ நாங்கள் ஊருக்கு போனாலும் இந்த சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.